சார் ஒருத்தவங்க வாடகை வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வாடகை வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் அடுத்த ஒரு லெவலுக்கு போயிடுறாங்க. அது வந்து அந்த வீட்டோட அமைப்பா, இல்லை ஓனரோட அந்த அமைப்பா, இல்லை குடி வரவங்க அவங்களோட ஜாதக அமைப்பா? இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது எல்லா ஊர்லேயும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்குன்னு ஒரு ஆசை இருக்குங்க. இந்த வீட்டுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் யார் வந்தாலும் அந்த வீடு கட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. பெரிய அளவில் வந்துடுவாங்க. இவங்க பெரிய அளவில் சம்பாதிச்சுடுவாங்க. பொருள் சேர்க்கை நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்தால் குழந்தை பிறக்கும், இந்த வீட்டுக்கு வந்தால் கல்யாணம் நடக்கும், இந்த வீட்டு வந்தால் சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் இருந்திருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், ஒரு வீடை கட்டிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிருப்பார். அந்த வீட்டில் இன்னும் கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, சார் அந்த வீட்டை எனக்கு வாடகை கொடுங்க சார்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டி குடியேறிடுவாங்க சார். அந்த வீட்டுக்கு வந்தால் யார் வந்தாலும் பெரிய அளவில் சம்பாதிச்சிடுவாங்க சார். அந்த வீட்டுக்கு வந்தாலும் தொழில் சூப்பராக இருக்கும் சார். அந்த வீட்டுக்கு வந்தாலும் நல்ல வேலை இருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த வீட்டில் வாடகை வைப்பாங்களா, அவங்கள வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அந்த வீடுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வீட்டில் யார் சந்தோஷமாக இருக்கிறேன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் நல்லா இருந்தால் ஆமாம் வரக்கூடியவன் நல்லா இருப்பாருன்னு என்ன பண்ணுறவர். இது ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு. சரி, இப்போ அது இடத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குமான்னு அமைப்பு இருக்கும். அதுக்கு மேலே என்ன பண்ணும், அந்த வீட்டு ஓனர் யார் பேரில் இருக்கோ அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கா, அந்த அமைப்பு இருக்கும். அதன் பிறகு இந்த ஜாதகருக்குன்னு சொல்கிறது, இப்போ நான் போய் ஒரு வீடு வாடகைக்கு போகிறேன்னா அந்த வீட்டு எனக்கு எவ்வளோ தூரம் ஒத்து போகுது. ஏன்னா இங்கே 60-70% என்ன பண்ணுது, தனிப்பட்ட ஜாதகம் அங்கே பலமாக வேலை செய்யுமா, பலமாக வேலை செய்யும். எல்லோரும் நல்ல இடத்துக்கு போனால் நல்லா வீடு கட்டிடுறாங்க, நல்லா வேலைக்கு போயிடுறாங்க, நல்லா தொழில் வந்துடுது, நல்லா திருமணம் ஆகிடுது, நல்லா குழந்தை குட்டி பேர் புகழ் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட், சந்தோஷம்தான். ஆனால் தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் எவ்வளோ தூரம் ஒத்து போகுதோ அதுக்கு அப்புறம் அந்த நிகழ்வு வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த வீட்டுக்கு குடியே போக முடியும். இல்லைன்னா நீங்கள் அந்த வீட்டுக்கு குடியே போக முடியாது.